நம்ம ஹீரோயினியை ஆல்ரெடி கடத்திருப்பாங்கல்ல, அது எப்படி என்ன ஏதுங்கிறத இப்பதான் காட்டுறானுங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஊடால ஒரு 3 பேர் மறைச்சு கன் பாயிண்ட்ல வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த கிஃப்ட் எல்லாம் கீழே போட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத காட்டுறானுங்க. அங்க போனோடனே அந்த போன் போட்டு பேசியிருப்பாங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க. இந்த ட்ரக்ல போகும்போது அவன் தான் போனை கொடுத்து முதல்ல பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருப்பான். ஸோ அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக டக்குனு இல்ல நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. அது கூட பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. அவர் திரும்ப அந்த போனுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு, பட் கிடைக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லி அவர் இங்க வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கூட்டம்ல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே ராய்ரா இங்க என்னன்னு தெரியல பூரா வந்து போலீஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்தா நம்ம வில்லனுங்க. ஆமாங்க நம்ம வில்லன் அங்க இருப்பான். இவன் வந்து நம்ம ஹீரோவும் கேட்பான், என்னடா நீங்க என்னடா பண்ற அப்படின்னா, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னா என்னது என்ன அரெஸ்ட் பண்ணுவான், நான் பைத்தியத்தை பிடிச்சிருக்கா அப்படின்னா, இங்க பார் உங்க அப்பா வந்துட்டு இல்ல யாராலையும் வந்து உன்னை காப்பாற்றவே முடியாது, இதுல இருந்து உன்னை தூக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, அதுவும் மேடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, வா போலான்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போவான். இதே நேரத்தில் அப்படியே இங்க ஈக்குவலா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க வந்து ட்ரக்ல போயிருப்பாங்கல்ல, ஸோ அங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சு பார்த்துருப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிருவாங்க. மயக்கமான நம்ம ஹீரோயினி வந்துட்டு முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ரூம்குள்ள இருக்காங்க, எங்க இருக்காங்க எதுன்னு தெரியல. அவங்க போய் கதவை தான் தட்டி பாக்குறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டேப் பண்ற பையன் இருக்கான்ல, அவன் இருக்கான். அவன் பார்த்துட்டு மனசளவுல ஐயோ நம்ம தானே மாட்டி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்களோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது எப்படி நம்மள வந்து கடத்திட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி கொன்றுக்கணும் கொல்லவும் இல்லை, இவங்க வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் பாக்குறாங்க, அவங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. ஆக நம்மள எவனோ வாட்ச் பண்றான் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஹீரோயினி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கூட வேலை பார்க்குறாங்களா அவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே வந்து பேசும்போது தான் தெரியுது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன் யாரோ வந்து சொல்லியிருக்காங்க, பட் யாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் இல்ல நம்ம வந்து அந்த பொண்ணு வச்சிருக்கிறது எப்படி தெரிஞ்சது தெரியல வில்லனுக்கு. ஸோ இது வந்து சவுத் கொரியா பொண்ணு தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ வில்லனுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, பட் அது கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அது எப்படி கிளியர் ஆச்சுன்னா இவங்களுக்கு தெரியாது, பட் நமக்கு தெரியும் பார்த்தவங்களுக்கு. என்ன அப்படின்னா டேப் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல அவன் தான் வந்து நம்ம ஹீரோ பத்தின எல்லா டீட்டெயிலுமே போட்டு கொடுத்துருப்பான். பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விசாரிப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பொண்ணு தான் வந்து தகவல் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கும் நம்ம மிங்குக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தை யோசிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ அதுல நம்ம மிங்கு சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு கடைசி வார்னிங் தரேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ, அவளுக்கு தேடி போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் போவேன் போயிருப்பாரு, ஒருவேளை அவ தான் வந்து போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் வந்து மிங்க பார்க்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை இவர் சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் மிங்கும் வர்றாங்க. ஆனா இங்க தான் நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம மிங்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஆக்சுவலி வந்துட்டு சாராவை கடத்திட்டாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ரொம்ப உண்மையில டவுட்டா இருக்குங்கிற மாதிரியே இவர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. அவங்களும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா சோ உனக்கு இன்னொரு 5 நாள்ல கல்யாணம் இருக்கு, அப்ப இருந்து நீ வந்து இன்னொரு பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கல, என்ன மனுஷன் நீ, உனக்கு என்னோட லவ்வே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு நிமிஷம் இல்ல நீ தானே எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்தது அப்படின்பாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா நான் இந்த மாதிரி ஒரு சவுத் கொரியா பொண்ணு அதுவும் இங்க இருந்து கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்தது நீ தானே அப்படின்பாரு. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இந்த மேட்டர் எப்படி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுங்கிறத இதுல காட்டவே இல்ல. இங்க நம்ம மிங் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அங்க உட்காந்து கார்ல ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இல்லம்மா இப்பயும் சொல்லு, நான் வந்து அவனை வெளியே விடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னப்ப இவங்க எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. சோ மொத்தம் தெரிஞ்சிருது நம்ம வில்லன் கூட நம்ம மிங்கும் கை கோர்த்த மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா இவர் அப்பா ட்ரை பண்ணாருன்னா முடியும், நம்ம மிங்கோட அப்பா வந்து ட்ரை பண்ணார் அப்படின்னா அவர் விட பெரிய பெரிய அபிஷியல்ட்ட பேசி எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம். பட் நம்ம மிங் வந்து எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ வந்து வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நான் சொன்னேன்ல நம்ம ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கீழே போட்டிருப்பாங்க, அந்த கிஃப்ட் ஒரு சின்ன பையன் கையில கிடைக்குது. அது யாரோட பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேப் பண்றான்ல அவனுடைய பையன் கையில கிடைக்குது. அவன் கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அப்பா இந்த மாதிரி அவங்க வந்து கிஃப்ட் போட்டு போயிட்டாங்க, அன்னைக்கு வந்து ஒரு 3 பேர் கன் பாயிண்ட்ல வந்து அவங்க அக்காவை கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு திறந்து பார்த்தா அதுல ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்சை பார்த்தோன்னே தான் நான் வருது என்ன அப்படின்னா அந்த வாட்சுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட அண்ணன். ஆமாங்க இவன் வந்து நம்ம டேப் பண்றாங்களா இவன் வந்து ஒரு ஸ்டேஜில் அடிபட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் கையை கொடுத்து காப்பாத்திருப்பாரு. அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த வாட்ச் அவரோட தான் அப்படின்னு. படக்குன்னு நம்ம பையன் வந்துட்டு கேட்கறான், டே நீ இதை யார்ட்டையா சொல்லியிருக்கியா இது வரைக்கும் அப்படின்னு. இல்லப்பா அப்படின்னு. சரி யார்ட்டையும் சொல்லாத, இது அப்பாவே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இங்க கிராமத்துல காட்டுறாங்க என்ன அப்படின்னா கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் பேசி என்னன்னா நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா லேடியும் பேசுறாங்க. அதுல நம்ம சீனியர் லேட்டர் கூட சொல்றாங்க, ஏன் உங்க ஹஸ்பண்ட் நினைச்சா கொண்டு வரலாம்ல அப்படின்றப்ப ஏன் ஹஸ்பண்டை விட அவங்க அப்பா தாண்டி பெரிய பதவியில இருக்காரு, அவர் நினைச்சாலே கொண்டு வரலாம், ஆனா இப்ப என்னன்னு தெரியல அவராலே கொண்டு வரல முடியல அப்படின்றப்ப இல்ல நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஏத்தி விட்டு நம்ம சீனியர் லேடி அனுப்பிச்சுடுறாங்க. சோ அவங்க வந்து உசுப்பேத்தி விட்டனால அந்த ஒரு முறுக்கிலே வர்றாங்க, வந்து அப்படியே ஒரு மாரியா புருஷனை பார்த்து இருக்காங்க. அவர் அங்கிட்டு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. பேசி முடிச்சோன்னே என்னமா என்னாச்சு ஒரு மாரியா பாக்குற அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா இல்ல நான் அவசரம் போறேன் இப்ப பேசியே ஆகணும் அப்படின்னா சரி சொல்லுமா அப்படின்றாரு. உங்களுக்கு கேப்டன் ராயை பத்தி தெரியுமா அப்படின்னு. தெரியுமே இப்பதான் ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணி அவன் அந்த இந்த இடத்துல
இடத்துல போட்டிருக்காங்க, எனக்கு தெரியுமா, ரொம்ப யங்கஸ்ட் பையன் தான், ஆனா ரொம்ப வேகமா வந்து ஒரு பெரிய போஸ்டிங் வந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா என்ன கொஞ்சம் மரியாதை தெரியாத பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு சரி ஓகே நான் வரமா அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பையன் எப்படி மரியாதை இல்லாத பையன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லம்மா அவன் நடந்துக்கிறத வச்சுதாம்மா நானே சொல்றேன் அப்படின்ற. சரி அது யாரோட பையன் தெரியுமா அப்படின்னோடனே அவன் யாரோட பையன் வந்து நமக்கு என்ன அப்படின்னோடனே எங்க இருக்கலே பொலிட்டிக்கல் லெவல்ல பெரிய இதுல இருக்கக்கூடிய டைரக்டரோட பையன் அவன், நீங்க அசால்ட்டா போய் அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்றப்ப என்ன சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்றப்ப அப்பதான் சொல்றாங்க இல்ல அவங்க அப்பாவை பத்தி, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி எடுத்து சொன்னோன்னே இவர் ஒரு மாதிரி இதா யாராவது என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளி கிளி வச்சு அடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம சேனல் பாக்குற எத்தனை பேர் இந்த மாதிரி பொண்டாட்டி கையில் அடி வாங்கிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க வந்து அடைச்சு வச்சிருக்கப்ப டக்குன்னு ஒரு 2 பேரும் தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. சரி இப்ப எதுக்காக நம்ம ஹீரோயினி சாராவா வந்து இவர் கடத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன மேட்டர்னா நம்மளுடைய மிங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து இந்த மாதிரி இவங்களை இங்க கடத்தி வைங்க, ஏன் அப்படின்னா உங்க பையன் வந்து போற போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது இவங்களுடைய கல்யாணங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கல்யாணம் தான், சோ அதனால இது நடந்தே ஆகணும்னு சொல்லி எல்லாருமே முனப்பாட இருப்பாங்க. பட் நம்ம மிங்குக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ ஹீரோயினால இந்த கல்யாணம் நின்றக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம மிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோயினை தூக்கி இங்க சேஃபா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய ஹீரோவோட அப்பாவை உட்காந்து பேசியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம ஹீரோயினை ஒரு ஃபன் பண்ணி விட்டுருவாங்க. என்ன அப்படின்னா கடத்தினது நம்ம ஹீரோட அப்பா தான், அவர்கிட்டே போய் என்னை யாரோ இங்க கடத்தி வச்சிருக்காங்க, நீங்க ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிறது தானே, என்னை எப்படியாவது காப்பாத்தி என்னை வீட்டுக்கு அனுப்புங்க, நான் வந்து என்னோட நாட்டுக்கு போகணும், எனக்கு உங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிட்டா போட்டுட்டு இருப்பாங்க. அவர் அப்பாவும் கேட்பாரு என்னம்மா இப்படி சொல்ற, ஆனா ஆக்சுவலி உனக்கும் ராய்க்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், என்னைய வந்து அவர் காப்பாத்தி வெளியே அனுப்புறதுன்னு தான் சொன்னாரு, எல்லாருமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தப்பு ஃபிளேட்டை மாத்திடுறாங்க. பட் இது வந்து நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் அது இதுன்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்களே ஒத்துக்கிறாங்க நம்ம ஹீரோனியை, இல்ல எனக்கு ராய் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்காக வந்து லவ் எல்லாம் கிடையாது, எனக்கு தேவை நான் என்னோட நாட்டுக்கு போகணும், அவன் இங்க அவன் நாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னா நம்ம ஹீரோனி போய் கேட்பாங்கல்ல, சார் இந்த மாதிரி என்னை கடத்தி வச்சிருக்காங்க, நீங்க என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தூக்கிட்டு போவாங்க. சார் சார் காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் அப்படின்னு உன்னை கடத்தினதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லுக் கொடுவாப்ல. இப்ப நார்மலா வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தமிழ் சினிமால பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி கொரியன் வெப் சீரிஸ்ல பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. ஹீரோனியை கடத்தி வந்து வைக்கிறதும் ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நார்மலா நம்ம தமிழ் சினிமால தான் நடக்கும். இந்த மாதிரி கொரியன் வெப் சீரிஸ் சைனீஸ் வெப் சீரிஸ் நடக்காது. பட் இங்க நடக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் நம்ம ஹீரோயினி சவுத் கொரியா பொண்ணு, நம்ம ஹீரோ நார்த் கொரியாவோட பையன். சோ 2 பேருடைய காதலும் ஒன்னு சேர்றதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியமே கிடையவே கிடையாதுங்க, அது நடக்கிற விஷயமே கிடையாது. இங்க நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க, சுத்திட்டு வந்து போட்டாங்களா, அவங்க உட்காந்துக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு வைக்குது, பார்த்துட்டு கடத்தவும் செய்யறாங்க சாப்பாடும் வைக்கிறாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்புறமும் யோசிச்சுட்டே சாப்பிடாம இல்ல இதுல விஷம் கலந்துருந்தாலும் கலந்துருப்பாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் டக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வர்றாங்க, வந்துட்டு இந்த சாப்பாடு வந்து சேஃபானது அம்மா, நீ தாராளமா சாப்பிடலாம் அப்படின்றப்ப யாரு நீங்க எதுக்காக வந்து என்னை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப இங்க பாருமா உன்னோட எந்த கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியாது, அதே மாதிரி உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, சாப்பாடை தவிர ஓகேவா, இப்போதைக்கு நீங்க இருக்கதான் சேஃப், தாராளமா சாப்பிட்டு நிம்மதியா இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல, யாருமே தெரியல, எதுக்கு தான் கடத்தி வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க, ஒரு மண்ணும் புரியலடா அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. சோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பத்தி பேப்பர்ல படிச்சு பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்களே இந்த மாதிரி சவுத் கொரியால நான் ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்தவ சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேப்பர்ல இருக்கு, அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இவளை வந்து நம்ம கவர்மெண்ட் ஒப்படைச்சிடலாமா இல்ல ரிட்டர்ன் அங்கே அனுப்பிச்சிடலாமா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. கூட இருக்கிற ஆஃபீஸரும் சார் நம்ம வந்து கரெக்டான முடிவு எடுக்கணும், இல்ல அப்படின்னா நம்மளுடைய பதவிகளுக்கும் வந்து பங்கம் வந்துடும் அப்படின்றப்ப சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினி வந்து ஒரு ரூம்ல தங்க வச்சிருப்பாங்க, அது வேற யார் ரூமும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ரூம் தான். ஆக்சுவலி சுத்தி புக்ஸ் எல்லாம் இருக்கும், இவங்க போய் ஏதோ ஒரு தேடி பார்த்துட்டு ஒரு புக்ஸ் எடுத்து அதுல இருக்க டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு கியூட்டா வரைஞ்சிருக்காப்பா நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பியானோ இருக்கும், அதையும் அப்படியே மெதுவா வாசிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை கட்டுறாங்க ஜெயில, அவர் இங்க என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம கிராமத்துல சீனியர் லேடி இருந்தாங்களா, அவங்க ஹஸ்பண்டை காட்டுறாங்க. சோ சீனியர் வச்சுக்கோங்களேன் இவங்கள. இந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸரை பார்த்து இந்த மாதிரி கேப்டன் ராய் வந்து யாரோட பையன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு வழியா ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்போ என்ன மேட்டர்னா இவர் நேரம் இவர் வீட்டுக்கு தான் கூட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம். பட் அவங்க மட்டும் வரும்போது எங்க அவரு அப்படின்னு, ஏமா நான் என்ன பண்ணேன், நீ சொன்னேன்னு சொல்லி உனக்காக ஃபேவர் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்தா பொசுக்கு அவன் பாட்டுக்கு காரை வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறேன்னு போயிட்டான், என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு இவரு. நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு இங்க அவருடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்டப்பா எங்கப்பா அந்த பொண்ணு அப்படின்றப்ப யாரப்பா கேட்கிற அப்படின்னா, அப்பா நிறுத்துங்கப்பா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எனக்கு எல்லாமே தெரியும்பா, அவ இங்கதான் இருக்காங்கிறது தெரியும், ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அவளை முதல்ல வெளியே விடுங்க அப்படிங்கிறப்ப இவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாம இருக்காரு. அங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா 2 பேருமே நிக்கும் போது நம்ம ஹீரோட அம்மா கூட சரி போற அந்த போமா அப்படின்றப்ப இல்லம்மா நான் போகல, ஆல்ரெடி அவருக்கு வந்து என்னாலதான் பிரச்சனை, அவர் லைஃப்ல நிறைய பிரச்சனையை பார்த்துட்டாரு, இன்னமும் திரும்ப நான் அவர் முன்னாடி போய் நிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா பார்த்து பெருமையும் படுறாங்க. ஒரு செகண்ட் பரவாயில்ல இந்த பொண்ணு இவ்வளவு நல்ல பொண்ணு
பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா எதுவுமே சொல்லாம இருக்கும். அப்பா அவளை கொன்னுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பயும் அவங்க அப்பா பதில் சொல்லாம இருக்கும். அப்பா என்ன ஏது சொல்லுங்கப்பா அப்படின்னு கத்துறாரு. இப்போ என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க அப்பாவோட நெஞ்ச கிழிக்கிற அளவுக்கு பேசுவாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் இறந்துருப்பார்ல, சோ அதையும் சுட்டி காட்டுறாரு. உங்களால தான்ப்பா அண்ணன் இறந்தான். ஏன் அப்படின்னா அவன் விட்டுருந்தா அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருப்பான். அவனை திரும்பவும் உங்களுடைய பொசிஷனுக்கு வர வைக்கணுங்கிறக்காக தேவையில்லாம அவனை பிரஷர் கொடுத்து அவனோட ஆசைகளையும் அழிச்சிங்க, அதே நேரத்தில் அவனை கொன்னுபிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. டக்குன்னு ஹீரோவோட அம்மா வந்து நிறுத்துறா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா, அவர் உங்க அப்பாடா, உங்க அப்பா பத்தி என்ன தெரியும் உனக்கு, அவர் ஒரு காலமும் உங்க ரெண்டு பேருக்கும் கெட்டது ஏதோ அதை செஞ்சதே கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு நல்லது ஏதோ அதை மட்டும் தான்டா செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்படி சத்தம் போடுறாங்க. படக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணை இழுத்து வெளியே கூப்பிட்டுறாங்க. யாரே நம்ம சாராவை இழுத்து இந்தாடா நீ தேடி வந்து பொண்ணு வதாண்டா இந்தாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பதான் பாக்குறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு இருக்காரு. டக்கு நம்ம ஹீரோயினியை பார்க்கவும் அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிட்டாருங்க. டக்குன்னு வந்து பக்கத்துல நின்னோடனே நம்ம ஹீரோயினியும் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, எனக்காக இவ்வளவு தூரம் வாதாடுனீங்க, எனக்கு அதை பாக்குறப்பே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்கிறதையே அவரும் மறந்துடுவாரு. நம்ம ஹீரோயினி கூட என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா, யாருமா சொன்னது, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நான் தான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நான் எப்பவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அதே நேரத்தில் என்னது இது மூஞ்சிலாம் காயம், என்னால மறுபடியும் நீங்க அடிபட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, என்னால எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை தான், நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு. அதெல்லாம் அது உண்மை இல்லம்மா, உன்னால யாரு பிரச்சனைன்னு சொன்னது, நீ இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதாவது ரெண்டு பேருமே மாறி மாறி கண்ணீரை தொடச்சி விட்டோன்னே அவங்க அப்பா பாக்குறாரு, ஐயோ இவங்க லவ் பண்ணலன்றாங்க, ஆனா இவங்க பண்றது பூரா லவ் பண்றதையே பண்றாங்களே அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் புலம்புறாரு. நீங்களே சொல்லுங்க, இவங்க பண்றது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்றாங்களா, இல்ல லவ் பண்ற ரெண்டு பேர் என்னெல்லாம் பேசுவாங்களா அவ்வளவு டயலாக் பேசிக்கிறாங்க, ஆனா லவ் பண்ணலன்றாங்க ரெண்டு பேரும். டக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க அப்பா பேசுறாரு. பாத்தீங்கன்னா அப்பதான் கேக்குறாரு, என்னப்பா இப்போ ஓகேவா கூல் ஆயிட்டியா அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு, அதாவது சின்ன பிள்ளை மாதிரி வச்சுப்பாங்களா மூஞ்சி, அந்த மாதிரி வச்சுட்டு பாக்குறாரு. நம்ம ஹீரோனியா சரி சரி உங்க அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. ஏய் நீ என்ன ஏன் சைடா இல்ல அவர் சைடா அப்படின்னு டக்குனு அங்க நிறுத்துக்கடா, என்ன ரெண்டு பேரும் சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்க, ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா, இப்படி சவுத் கொரியா சேர்ந்த ஒரு பொண்ணை இங்க கூட்டு வந்தது இல்லாம அவளை மறைச்சு வேற வச்சிருந்துக்க, இது மட்டும் ஸ்டேட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில அப்படின்னு. உனக்கு மட்டும் பிரச்சனைடா, நம்ம மொத்த ஃபேமிலிக்கு பிரச்சனையா உண்டா, இது கூட தெரியாமலா இருக்கு அப்படின்னு. இல்லப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வந்து அவளை எப்படியாவது அனுப்பிச்சிடலாம் தான் பார்த்தேன், பட் கொஞ்சம் அந்த இதுக்கான அமைப்பு வராம இருந்து அதனாலே மன்னிச்சிருக்க வேண்டியதா போச்சுப்பா அப்படின்றாப்ல. சோ எப்படியோ அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம ஹீரோனியை தனியா கூட்டே வந்துறாரு. இங்க நம்ம செகண்ட் ஹீரோனியை மிங்க காட்டுறாங்க. அவங்க வந்து சரக்கடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கடைசியில கல்யாணத்தை கேன்சல் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு கான்ல தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம மிங்க தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ மிங்க லவ் பண்ணவே இல்லை, அதான் விஷயமே. சோ ஒன் சைட் லவ்ங்கிறது எல்லாருக்குமே சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா அது டவுட் தான். ஏன் அப்படின்னா அது அவங்க சொல்ற விதத்தை பொறுத்து இருக்கு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்தா இருக்கு. சோ ஒன் சைட் லவ்வோட இது ஃபீலுங்கிறது தனி தான் எப்பயுமே. சோ நானும் ஒரு ஒன் சைட் லவ்வர்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நானும் ஒரு இடத்துல ஒரு ஒன் சைட் லவ்வராகவே இருந்திருக்கேன். கடைசி வரைக்கும் அந்த லவ் சொல்ல முடியாம இருந்த அந்த ஒரு ஃபீல் தனி தான். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள ஓடிடலாம். இப்போ நம்ம மிங் வந்து குடிச்சிட்டு இருக்காங்களா, இங்க நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வராரு. அவர் வந்து பார்த்துட்டு என்ன இங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. சும்மா தான், வேற என்ன பண்றது, ஆல்மோஸ்ட் கல்யாணம் கேன்சல் ஆகிற அளவுக்கு வந்தாச்சு, என்ன பண்றது தெரியல, அதான் சரக்கு அடிச்சு மனசு ஆத்துமே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ கேட்கிற, ஆக்சுவலி எனக்கு உன்னோட லவ் ஸ்டோரி தெரியணும் அப்படின்னப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இப்பதான் நம்ம செகண்ட் ஹீரோனியான மிங் வந்து அவங்களுடைய லவ் ஸ்டோரியே சொல்றாங்க. ஸோ சின்ன வயசுல இவங்கலாம் வந்து நார்த் கொரியால அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பொண்ணுங்க வந்து அப்பவே நம்ம ராயை வந்துட்டு சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க, இவன் வந்து டெய்லி வந்து பேஸ்கெட் பால் விளையாட வண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயை வந்து அழகு, அதாவது அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு அழகான பையன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பையனை வந்துட்டு காட்டுறாங்க நம்மளுடைய மிங்குக்கு. ஸோ மிங்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப் சீரிஸ்ல மிங்கு கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிருக்கவங்க தான் உண்மையிலே நல்ல கியூட்டா ஜப்பியா அழகா இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து நாளாக அந்த மிடில் ஸ்கூல்ல வந்து இந்த லவ் ஆரம்பிச்சிருது. அவங்க ஆனா சொல்லாம விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறப்ப இவங்களும் அதே இடத்துக்கு போய் படிக்கலாம் போறாங்க. பட் நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் இவங்களோட லவ் புரிஞ்சிக்கவே இல்லை. இதை சொல்லி நம்மளுடைய மிங்கு புலம்ப அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ சொல்ற, ஆக்சுவலி நீ வந்து ஒரு மிகப்பெரிய முட்டான்னு சொல்வேன். ஏன் அப்படின்னு, ஆமா ஒருத்தருக்கு உன்னுடைய லவ் நீ சொன்னாதான் தெரியும், நீ சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரியும், நீ இது வரைக்கும் சொன்ன உன்னோட கதையில ஒரு இடத்துல கூட நீ உன்னோட லவ் சொன்னதாக எனக்கு தெரியவே இல்லை, சும்மா கண்ணிலே காட்டிட்டே இருந்தா எப்படி புரியும், பசங்களை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்து சொன்னாதான் புரிஞ்சுக்குவானுங்க, நீ என்னடா உட்காந்துட்டு நான் ஸ்டைல் பண்றேன் அது பண்றேன்னா எப்படி புரியும், நீ சொல்லணும். நீ என்னமோ வந்து கடைசியில் அவனுக்கு இன்னொரு பொண்ணு மேல லவ் வந்தப்பறம் போய் சொன்னா, ஆக்சுவலி நீ நானும் ஒண்ணுதான் எப்பவுமே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சரக்கு அடிச்சுட்டு கடைசியில் நம்ம மிங்கு மட்டையே ஆயிடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ தான் தூக்கிட்டு போய் நம்ம மிங்கோட வீட்டில் இறக்கி விட்டு வர்றாங்க. அவங்க அம்மாவை ஐயோ என்னடி இது திடீர்னு இப்படி குடிச்சிட்டு வந்து மட்டையா கிடக்கியே, ஒரு வீட்டில் அம்மா குடிச்சாலே தப்பு, இதுல பொண்ணும் குடிக்கிறான், என்னதான் பண்றது அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ விட்டுட்டு வந்தார்ல அவர், அப்பா என்ன வெயிட்ரா சாமி, இப்படி வந்து இதாகுதே, முதல்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கணும், இவ்வளவு தூக்குறதுக்கு தெம்பு வேலம் போல இருக்கே அப்படின்னு புலம்புறாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோ ஹீரோனியை காட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு தனியா வந்தாங்கல்ல, நம்ம ஹீரோனி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் மனசுட்டு பேசிட்டு அந்த பழைய நினைவுகள் அசை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி
சொல்றாங்க, சுவிட்சர்லாந்துல நான் ஒரு மியூசிக் கேட்டேன், இந்த பியானோ தான், பட் எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு, பட் அது யார் வாசிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை வாசி காட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாசிச்சதை தான் நம்ம ஹீரோயினி வாசியும் காட்டுறாங்க. வாசி காட்டிட்டு சொல்றாங்க, ஆக்சுவலி இந்த ஒரு மியூசிக் மட்டும் என் மனசுல ரொம்ப நல்லா நின்றுச்சு, என்னால மறக்கவே முடியாத மியூசிக் அப்படின்றாங்க. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த ஹீரோவோட நிலைமையை பத்தி. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஹீரோ நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு பியானிஸ்டா இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க பியானோ வாசிக்கிறத இதுதான் கடைசின்னு ஒரு பியானோ வாசிக்கிறீங்க, ஒரு மியூசிக் ஓகேவா. அந்த மியூசிக் அதுக்கடுத்து யாருமே வாசிக்கல, யாருக்குமே அவ்வளவா பர்டிகுலரா தெரியாது ஓகேவா. அந்த மியூசிக்கை உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வாசி காட்டி இந்த மியூசிக் வாட்சர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா அப்ப உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ பையனா இருந்தா ஹீரோவா யோசிச்சுக்கோங்க, பொண்ணா இருந்தா ஹீரோனியா யோசிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். நம்ம ஹீரோக்கோ என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்ம வாசிச்ச மியூசிக்கை பிடிச்சிருக்குன்னு சொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அவரும் போய் உட்கார்ந்து டக்குன்னு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வாசிக்கும் போது தான் தெரியுது, என்னது இது, இது எப்படி உங்களுக்கு தெரியுது, யார் எழுதுனது அப்படின்னு. இதை எழுதுனதே நான் தான், அதுவும் என்னுடைய பிரதருக்காக எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னுடைய பிரதருக்காக நான் கடைசியா எழுதின பாட்டு இதுதான் அப்படின்றாரு. ஆமாங்க, பியானோ வாசிக்கிறவங்க அவங்க சொந்தமாவே அந்த இதுல டியூன்லாம் போடுவாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வாசிக்க வாசிக்க அப்படியே பேக்ல கேமராவை கொண்டு வந்து அழகா வந்து சுத்தி அந்த சுவிட்சர்லாந்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து வாசிச்சால அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினி உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயினி போட்ல போகும்போது நம்ம ஹீரோ வாசிச்சிருப்பார்ல, அங்க நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஞாபகத்தை ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்தோடனே நம்ம ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருக்குமே நிறைய எமோஷனல் பாண்டிங் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க பெருசா வந்து ஹக் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும் தான் ஹக் பண்றதோ கிஸ் பண்றதோ இருந்திருக்கும். இங்க கூட பாருங்களேன், ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோயினி ரொம்ப நாளா யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் முன்னாடி நிற்கிறாரு. அப்புறம் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தெரியாம கண்ணீர் விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம வில்லன் வந்து சும்மா இருப்பானான்னு கேட்டா இருக்க மாட்டான்ல, நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆயிட்டான், சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்து இருக்கலே ஒரு பெரிய அபிஷியலான ஒரு ஆபீசரை கொண்டு போய் தேடி பிடிச்சி என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹீரோவோட வீட்டில் ஒரு பொண்ணை சவுத் கொரியா பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் வந்து அங்க கூட்டு போறான். எதுக்கு சர்ச் பண்ணி அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு, அது நம்ம ஹீரோயினியான சாராவை பிடிக்கிறதுக்கு. ஸோ அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேசுறாங்க, நம்ம ஹீரோவோட அப்பாவோ யார் வீட்டில் வந்து யாரா சர்ச் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சார் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவரும் விட்டுறாரு, போடா போய் தேடி கூட முடிஞ்சா கண்டுபிடுறா அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு பாத்தீங்கன்னா இவனும் போய் சல்லட போட்டு தேடுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஹீரோயினி அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இடத்த மாத்திருப்பாங்க, நம்ம சீனியர் லேடியோட ஹஸ்பண்ட் இருந்தாருல அவர் மூலமா வந்து ஆல்ரெடி மாத்திருப்பாங்க தகவல் வந்து. ஸோ இங்க வந்து இவங்க பூராத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து கிடைக்கல அப்படின்னா அந்த ஆபீசரோ அவர் அப்பாட்ட வந்துட்டு சார் மன்னிச்சுக்கோங்க சார், என்ன வந்து நீங்க மேலிடத்துல சொல்லிடுறாங்க, ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படியே கெத்தா எனக்கு உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்தில் நம்ம வில்லன் இல்ல இவர் வந்து மறைச்சு வச்சிருக்காரு, நாங்க அந்த பொண்ணை அனுப்புறது கொத்துக்கிறோம், தயவு செய்து அந்த பொண்ணை ஒப்படைங்க, நானே முன்னாடி இருந்து அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கூட அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கும்போது இந்த ஆபீசரும் சத்தம் போறார், வாய மூடுற நாயே, நீ தான்டா தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க வந்து கோத்தோட பாக்குற, இவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம வில்லனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தேவையா இது, ஒரு சவுத் கொரியா பொண்ணை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசா நியாயமா இருக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. சரி ஓகேடா, நம்ம ஹீரோனி எங்கடாண்டா ஒளிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே பார்டர்ல இருக்கும்போது அவங்களுக்கு தனியா ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க, அதாவது ஒரு கூரை கொட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், அங்க சேஃப்டியா கொண்டு போய் நம்ம ஹீரோனி வச்சிடறாங்க நம்ம பசங்க கூட சேர்த்து. அந்த இடம் வந்து யாருக்கும் தெரியாம இருக்கும், அதனால தைரியம் அங்க கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பசங்க 4 பேர் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியா, அதாவது வந்து நம்ம ஹீரோனியை சென்ட் ஆஃப் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த பசங்களுக்கு நம்ம ஹீரோயினை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினி டோட்டல் ஜாலி டைப், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க, ஒரே மாதிரி பழகுவாங்களா, அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், பசங்களுக்கும் பிடிச்சி போகும். பசங்களாலேயே வந்து ஹீரோயினை விட்டு இருக்க முடியாது, என்னடா இது மிஸ் பண்ண போறமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு வழியா நம்மளுடைய ஹீரோயினி வந்து அவங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஹீரோட டீம் எல்லாம் திரும்ப வந்து அவங்களுடைய வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் இங்க வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும். ஸோ அதனால தைரியமா நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா நைட் நேரத்தில் நம்ம ஹீரோயினி கூட அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் அவங்களுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு பேசிக்கிட்டே வர்றாங்க. இப்போ ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ ஒரு வேலை பார்ப்பாரு. என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்து அவர் ஒரு ஆத்தெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு இங்க கூட்டு வருவாரு. கூட்டு வந்துட்டு இந்த இடம் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆக்சுவலி இது இந்த இடம் இல்ல, இந்த பாதையில போக முடியாது, இது வந்து தப்பான வழி அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அது மாதிரி மறைச்சிக்கிட்டே இருப்பாரு. ஏன் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு திரும்ப படக்குன்னு தனியா கூட்டு வந்துருவாரு. என்ன இல்ல இது தப்பான வழி, நம்ம இன்னொரு வழியில போகணும் அப்படின்னு மறுபடியும் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ராய் முதல்ல உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லணுமா, சரி ஓகே ஆக்சுவலி இதுதான் ரைட்டான பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி அனுப்ப மனசே இல்ல. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த பாதையில வந்து கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு அந்த மரம் தெரியுதா, ஓகேவா, கீழே இந்த கல்லையும் பார்த்துக்கோ. ஸோ அந்த மரத்துக்கிட்ட நேராக போய் ஒரே லைன் தான் நேராக போயிட்டே இரு. ஆக்சுவலி இந்த டயத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சவுத் கொரியாவோட சர்ச்சிங் டீம் வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்க வந்தால் மட்டும்தான் உன்னை ஹெல்ப் பண்ணி கூட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியா ஒரு பார்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த பார்டர் வந்து அப்பப்போ மிலிட்டரியில் இருக்கவங்க சர்ச்சுக்கு ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க. அங்கே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படியே பண்ணணுங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சவுத் கொரியாவோட மிலிட்டரி
நேரத்தில் அங்கே வருவாங்க, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி அனுப்பிச்சுவாங்க. நம்ம ஹீரோனி கூட ஸோ இனிமேல் நான் இங்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிதானே அப்படின்னு. ஆமா அப்படிங்கிறாரு. சரி ஓகே என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு. இந்த உலகத்தில் எந்த பொண்ணை வேணாலும் மறப்பேன், ஆனால் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ 2 பேருமே இப்போ பிரியிற இந்த நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது வந்து உண்மையாகவே நமக்கு நடந்தால் எப்போ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஹீரோயினியும் பிரியா விடை பெற்று அதாவது போக மனசு இல்லாமல் வந்து கிளம்புறாங்க. அப்படியே பார்த்து சரி திரும்ப மறந்துடாதமா பார்த்து போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வழி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. வீட்டுக்கு போற விஷயம் சந்தோஷமான விஷயம் தான், ஆனால் நம்ம ஹீரோ விட்டு பிரிய முடியாம அழுதுகிட்டே போறாங்க. படக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே வந்து சான்ஸ் கிடைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அவர் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி ஓடி போய் நம்ம ஹீரோயினையே பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி கிஸ்ஸே பண்ணிடுறாரு. ஸோ ஒரு வழியா இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.